ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து வாழைக்காலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய் வந்து சீக்கிரமாக வந்து கருத்து அதோட கலரே வந்து மாறி போயிடும். அந்த மாதிரி வாழைக்காவோட கலர் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி போடுற தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மோர் வந்து ஊற்றிக்கோங்க. அப்படியே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம வாழைக்காயை கட் பண்ணி போட்டு ஒரு நாள் முழுக்க நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே வாழைக்காயோட கலர் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒயிட் கலர்லேயே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி இஞ்சி வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த தோல் சீவி வச்சுருக்கிற இஞ்சி யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அந்த தோலை வந்து சீவிட்டு நம்ம அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, இந்த தண்ணியை வந்து தூக்கி குப்பையில் ஊற்றிடாதீங்க. இதை அப்படியே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சு எடுத்த தண்ணியில் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இதை வந்து நான் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி என்னோட செடிகளுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த மழைக்கால நேரங்களில் நம்மளோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஈர வாடை வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி குட்டியான அந்த இருக்குது பார்த்திங்களா, கருப்பு கலரில் அந்த மாதிரி ஈக்கள் வந்து நிறைய பறக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இந்த மழைக்காலம் குளிர்கால நேரங்களில் அந்த மாதிரியான ஈக்கள் வந்து வரும். அதுவும் இந்த பழ ஈக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும் நம்மளோட கிச்சனில். அதனால நம்ம இந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பு, அடுப்பு இந்த மாதிரி எல்லா இடங்களையுமே நம்ம வந்து தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இஞ்சியோட வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் எந்த விதமான ஒரு கெட்ட வாடையும் வராது. அந்த ஈர வாடை இருக்குல்ல, அதுவும் வந்து வரவே வராது. அதே சமயத்தில் நமக்கு அந்த ஈக்களோட தொல்லையும் வந்து இருக்கவே இருக்காது. இது வந்து சூப்பரான ஒரு எஃபெக்டிவான டிப்ஸுங்க. கிச்சன் எப்போவுமே வந்து நல்ல ஒரு மைல்டான வாசனையோடு இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் அடிக்கடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காக இஞ்சி க்ளீன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நான் பண்ணுறதுக்கு மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி நம்மளோட சிங்க் ஏரியாலையும் வந்து ஏதாவது ஸ்மெல் வருது அப்படின்னா அதுலேயும் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம வந்து தொட்டியில் செடி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாவு பூச்சியெல்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காகவும் நீங்கள் அந்த இஞ்சி தண்ணி வந்து ஊற்றி விட்டிங்கன்னா செடியும் வந்து நல்லா செழித்து வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி அழுக்கு அதிகமாக பிடிச்சி அந்த கரைகள்லாம் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், எண்ணெய் பிசுக்கு அப்படியே தொடர்ந்து பிடிக்க பிடிக்க என்னாகும் அப்படின்னா அது அப்படியே நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கரையாக நமக்கு வந்து மாறி போயிடும். இதை வந்து ஈஸியாக நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுற மாதிரி கழுவவே முடியாது. இதை வந்து நம்ம கையே வலிக்காமல் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக குறைவான செலவில் இதை எப்படி நம்ம வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடாய் மட்டும் கிடையாது, இது வந்து சப்பாத்தி போடுறதுக்கான கல். ஸோ இந்த கல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் இப்போ சொல்கிற மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கிட்டு வரும்போது இருந்ததை விடையும் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் கிடைக்குங்க. ரொம்ப செலவெல்லாம் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடாய் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி வந்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, துணி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்ச அந்த தோல் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே சேர்த்து விட்டுருக்கேன். எலுமிச்சம்பழம் சாறு இருந்ததுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக அதில் பிழிஞ்சு விடலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா எது உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டி வந்து யூஸ் பண்ணி இதை வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் இந்த கடாயை வந்து எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்க போகிறதில்ல. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து இதை கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த தண்ணியோடையே இறக்கி வச்சுருங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதாவது உப்பு காகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடைகளில் வந்து கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இதோட ரேட்டு வந்து 10, 15, 20 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கும். இந்த பீஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 20. இது வந்து நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்குறாங்க. அந்த கை வந்து நம்ம வந்து வச்சு தடவி பார்க்கும்போது நல்லா சொர சொரன்னு இருக்கும். இப்போ இதில் இருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் நம்ம தனியாக வந்து கிழித்து எடுத்துக்கலாம். இப்படி வந்து கிழிக்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக கிழிப்பட்டு வந்துருங்க. இதில் ஒரு 2, 3 வெரைட்டி வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கடையில் வாங்கும்போது கேட்டு வாங்கிக்கோங்க.
இப்போ ஒரு சின்ன பீஸ் மட்டும் இதை தனியாக வந்து நான் கிழிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதித்து பொங்கி அதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆறி இருந்தது. அந்த டைமில் இந்த கடாயை நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ நான் எதுக்காக இது கொதிக்க வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த சைடு ஓரங்கள்லாம் அது நார்மலாக நம்ம வந்து தேய்க்கும்போது வராது. இந்த மாதிரி சுடுதண்ணியில் போடும்போது அதை கொஞ்சம் இலகி கொடுக்கறதுனால நம்ம வந்து தேய்க்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். இப்போ இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து யூஸ் பண்ணி ஒரு இடத்துல நான் வந்து தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தேய்க்கவே அதில் பிடிச்சிட்ருக்க அந்த கறி எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக விட்டு போயிடும் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கறி மாதிரி இருந்தது பார்த்திங்களா, கரை பிடிச்சி. ஸோ அது எல்லாமே வந்து போயிடுச்சு பாருங்கள். இப்படி வந்து நம்ம தேய்க்கும்போது நமக்கு கஷ்டமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக ஜாலியாகவே நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் பாருங்கள். எந்த அளவுக்கு கரை வந்து விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் இருக்கிற வயசான பெரியவங்களோட கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி சட்டிப்பானை, அதாவது கறி பிடிச்ச சட்டிப்பானைகளை வந்து தேய்ச்சி அவங்களோட கை ரேகையுமே வந்து தேஞ்சு போயிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டம் இல்லாமல், கை வலிக்காமல், ரொம்ப அழகாக உங்களோட வீட்டில் இருக்கிற கறி பிடிச்ச கடாயிலேருந்து, தோசைக்கல்லேருந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஷ்டமே இருக்காதுங்க, உங்களுக்கு கை வலியே வராது. எவ்வளோ அழகாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி கைப்பிடி இடுக்குகளுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வந்து உடனடியாக நம்ம வந்து தேய்க்க முடியாது. மற்ற இடங்கள் தேய்ச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ரெகுலராக இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தான் அந்த இடங்களில் இருக்கிற கரைகளுமே நமக்கு வந்து போகும். இது பார்த்திங்கன்னா தெரியும், முன்னாடி இருக்கிறதுக்கு ஒரு 90% வந்து நம்ம பளபளன்னு புதுசு போல் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம சப்பாத்திக்கல் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க, தோசைக்கல் வந்து க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதுவுமே க்ளீன் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து சப்பாத்தி கல்லில் நடுவுலலாம் போட்டு இதை வந்து தேய்ச்சி தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம தோசை கல்லில் அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதோட ஓரப்பகுதியில் வேணும்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாகவே அது பிடிச்சிட்ருக்க எண்ணெய் கரைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும். இப்போ இந்த தோசைக்கல் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நார்மலாக கீழே வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அது ரொம்ப நேரம் நமக்கு வந்து டைம் எடுக்கும். ஆனால் அடுப்பில் வச்சு லைட்டாக தோசைக்கல் வந்து சூடு ஏறினதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த எண்ணெய் பிசுக்குகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா இப்படி வந்துடும். நான் வந்து தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கார்னர் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு திரண்டு வருது பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே. வாரத்தில் ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அப்படியே அந்த கல்லை வந்து இறக்கிட்டு போயிட்டு ஹாலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டேன். வீட்டில் யாராச்சும் சும்மா உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களையும் பிடிச்சி உட்கார வச்சு நீங்கள் தேய்க்க விட்டீங்க அப்படின்னாலே ஒரு 5 நிமிஷத்துலேயே பளபளன்னு புதுசு போல் நம்ம க்ளீனாக தேய்ச்சி எடுத்துடலாம். அதாவது கொஞ்ச நேரம் டிவி பார்க்குற கேப்லேயே நம்ம ஈஸியாக இந்த மாதிரி வேலைகளை ரொம்ப அழகாக வந்து பண்ணி முடிச்சிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் அந்த கல் வந்து காமிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எந்த அளவுக்கு கரையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு போல் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த கைப்பிடி பக்கங்கள்லாம் கொஞ்சம் கரை இருந்தது. ஸோ அந்த இடத்துல நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து அழகாக கரைகள் எல்லாம் ஈஸியாக விட்டு போயிடுச்சுங்க. இப்போ நான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் காமிக்கும்போது எந்த அளவுக்கு கரை இருந்தது, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கரை இருக்குன்னு. இப்படி பளபளன்னு ஜொலிக்கிற மாதிரி நம்ம கடையில் வாங்கும்போது கூட நமக்கு கிடைக்காது இல்லையா? ஏன்னா துரு பிடிக்கக்கூடாதுன்னு கடையிலேயே வந்து ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவே ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கோட தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற தோசைக்கல், சப்பாத்தி கல், கடாய் எல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா பாத்திரங்கள் வந்து எப்போவுமே பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு பெருசாக செலவு அப்படின்னு சொல்லிட்டு இதில் எதுவும் கிடையாதுங்க. நான் வந்து வீடியோக்காக ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னோட மொபைலுமே பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். அப்படியே சைடில் நானும் கொஞ்சம் தெரியுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நம்ம பளிச்சுன்னு வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் கஷ்டப்பட்டு கை வலிக்க தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி சாண்ட் பேப்பர், அதாவது உப்பு காகிதம் நீங்கள் கொஞ்சம் வீட்டில் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து கருப்பு கரை பிடிச்சிருக்கோ அந்த டைம்லலாம் அழகாக நீங்கள் வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ வந்து சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.